ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்களுடைய பெயர்ச்சியானது ஏற்படும். இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சியை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அன்றாட பலன்களானது கணக்கீடு செய்வாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா தற்போது ஜூன் மாதம் 21ஆம் தேதி அன்று பௌர்ணமி திதியானது வந்திருக்கு. மாதம் மாதம் பௌர்ணமி வந்தாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி விசேஷமானதும் சிறப்பானதும் கூட. அந்த வகையில் நம்ம எல்லாருக்கும் நல்ல பிரபலமாக தெரிந்த பௌர்ணமி அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி, வைகாசி மாத பௌர்ணமி மற்றும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த ஒரு 3 பௌர்ணமிகளை தவிர மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு பெரிய அளவில் அனைவருடைய மனதிலும் பதியக்கூடிய அளவில் கிடையாது. ஆனாலுமே கூட இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே அற்புதமானது. இந்த பௌர்ணமி நாளில் நம்ம விரதம் இருந்து புனித நீர்களில் நீராடி வழிபாடுகள் செய்வதால் நல்ல ஒரு சுபிட்சமானது வீடுகளுக்கு ஏற்படும். அந்த வகையில் தற்போது நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஆனி மாத பௌர்ணமியானது பார்த்திங்கன்னா முடிவுற்ற பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களில் புதன் பகவானுடைய கிரக மாற்றமும் சனியினுடைய வக்ர பயிற்சியும் ஏற்பட இருக்குது. இந்த அற்புதமான இந்த 2 கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக விருச்சிக ராசி நேயர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் இந்த மாதத்தில் அடைய போகிறாங்க, அதாவது ஜூன் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே அவர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனி மாத பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி திதியானது எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக காலை 7:16 ஆரம்பமாகி இந்த திதியானது மறுநாள் சனிக்கிழமை காலை 7:29 வரைக்கும் இருக்குது. இந்த இடைப்பட்ட நேரங்களில் எப்போ வேண்டுமானாலும் கிரிவலம் போகலாம், தவறே கிடையாது. மேலும் பௌர்ணமி தினத்தினுடைய சிறப்புகளில் முக்கியத்துவமாக பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா சிவ வழிபாடு தான். இந்த பௌர்ணமி நாளில் சிவபெருமான வழிபாடு செய்வதால் எண்ணற்ற நல்ல பலன்களானது ஏற்படும். இந்த தினத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறும். அபிஷேகத்திற்கு உரிய பொருட்களை உங்களால் முடிந்தால் வாங்கி கொடுங்க. இல்லைனா அன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்யுங்க. நிறைய வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடியவங்க அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பானது. இந்த ஒரு திதியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிரக மாற்றத்தை பொறுத்து எல்லா விதமான மாற்றங்களும் இருக்குங்க. சொல்லப்போனால் இந்த ஆனி மாத பௌர்ணமி உத்தராயண காலத்தினுடைய கடைசி பௌர்ணமியும் கூட. அதாவது ஒவ்வொரு பௌர்ணமி ஏற்படும் பொழுதும் ஒவ்வொரு மாதமே ஒரு நட்சத்திரத்தில் தான் ஏற்படும். அந்த வகையில் இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பௌர்ணமி மூலம் நட்சத்திரத்தில் தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆனி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். விருச்சிகம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றத்துக்கு பிறகு இந்த டைமில் நீங்கள் என்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் என்ன ஒரு நடவடிக்கைகள் வேணாலும் ஏற்படலாம். ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு தருணம். மேலும் நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடனும் செயல்படக்கூடிய ஒரு தருணமும் கூட. இது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலுமே கூட ஒரு சில தற்காலிக தாமதங்களை எல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தை எல்லாம் ஏற்படுத்தலாம். மேலும் உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய வரைக்கும் விடாமுயற்சியோடு நீங்கள் செயல்படுங்க. அது உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது விருச்சிக ராசி என்பவர்களுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. அதையெல்லாம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சொல்லப்போனால் இந்த மாதம் உங்களுடைய வருமானம் பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. வீடு, நிலம், வாகனம் இல்லைன்னா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படும். மேலும் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் பணத்தை எல்லாம் அதிக அளவு இந்த டைமில் முதலீடும் செய்யலாம். அதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார நிலையும் உங்களுக்கு ஏற்படும். மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் செய்யாமல் தள்ளி போடுங்க. அது ரொம்பவே நல்லது. பொறுமையோடு நீங்கள் செயல்பட வேண்டியதும் அவசியம். இந்த மாதம் உங்களுடைய செலவுகளானது அதிகரிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது. கடன் மற்றும் வழக்கு பிரச்சனைகளானது ஏற்படலாம். அதையும் நீங்கள் சந்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிக பணிகளின் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படலாங்க. ஸோ விருச்சிக ராசி என்பவர்கள் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்க. மேலும் முறையான தூக்கம், முறையான உணவு முறைகளை எல்லாம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. விருச்சிக ராசி நேயர்களுடைய காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவே மகிழ்ச்சி நிறைந்த மாதங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. உங்களுடைய காதல் துணையும் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு உதவிகரமாக இருப்பாங்க. மேலும் உங்களுடைய காதலர்களை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கணும் அப்படின்னா கூட இந்த டைமில் நீங்கள் அறிமுகம் செய்து வைக்கலாம். காதல் திருமணத்திற்கு பெற்றோர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய சம்மதமானது
அப்படிங்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது கிடைக்கிறதுக்கு. ஸோ விருச்சிகராசி என்பர்கள் யாராவது இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. ஒரு சிலருக்கு பல வாய்ப்புகளானது ஏற்படுங்க. அதனால் துணையை வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவின் மூலமாக பொருளாதார சிக்கல்களை கூட ஒரு சிலர் வந்து சந்திப்பீங்க. ஸோ திருமணமான தம்பதிகளாக இருக்கீங்கன்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது காணப்படும். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் மற்றும் சேமிப்பதற்கான பணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக அதிக அளவு வந்து செலவு செய்துடுவீங்க. அதனால் நஷ்டத்தை தான் நீங்கள் இந்த டைமில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ பணத்தை வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய பேரில் வந்து சேமிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக இருக்கும். மேலும் நீங்கள் பிறருக்காக பணம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளானது இந்த டைமில் இருக்குது. அதனால் சமூகத்தில் பெயர் புகழ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இருந்தாலுமே கூட பணம் செலவு செய்ய வேண்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து செலவுகள் தாங்க அதிகமாக இருக்குது. ஸோ ஏற்படக்கூடிய செலவுகளை இந்த மாதம் விருச்சிக ராசி என்பவர்கள் முறையாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து செலவுகளை வந்து கட்டுப்படுத்த முடியும். மேலும் உத்தியோகம் மூலமாக வருமானத்தை வந்து பெருக்கிக் கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே கூட உங்களுடைய புதிய பணிகள் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மூத்தத்தினுடைய சொத்துக்கள் கூட உங்களுக்கு கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் வெளிநாடுகளில் நடக்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதாவது வெளிநாடுகள் போய் அங்கே பணியாற்றக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்கும். உத்தியோகம் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் கூட ஏற்படும். அதாவது உத்தியோகத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிப்பீங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு உத்தியோக முன்னேற்றத்திற்காக இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படும். ஆராய்ச்சி துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்பவே அனுகூலமான மாதமாகவே காணப்படுது. தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின்படி பார்த்தா உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு பல கூட்டாளிகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய இணையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க. இதனால் நீங்கள் ரொம்பவே கம்பீரமாகவும் இருக்க முடியும். ஏன்னா எல்லாருடைய உதவியும் இந்த டைமில் உங்களுக்கு இருக்குங்க. இதனால் புதிய யோசனைகள் கூட உங்களுக்கு ஏற்படும். இந்த யோசனைகள் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் போன்றவை எல்லாமே ஏற்படும். அதனால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது அதிக அளவே வந்து காணப்படுது. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் என்ன முயற்சிகள் வேணாலும் எடுக்கலாம். அதனால் தொழில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் ஏற்படும். மேலும் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கும் வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது. ஸோ நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களாம் இந்த மாதத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இது உங்களுக்கு எதிர்கால முன்னேற்றத்துக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ எல்லாருமே வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் தான். அந்த வகையில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த டைமை வந்து பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த ஒரு டைமில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான முக்கியமான முதலீடுகளும் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய தொழிலை முன்னேற்றத்தணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. அரசு வழியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த டைமில் பற்கள் மற்றும் வாய் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இந்த மாதம் சாதகமான மாதமாக இருந்தாலுமே கூட அவ்வப்போது மருத்துவ பரிசோதனைகளை எல்லாம் செய்துக்கோங்க. அது உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கூடவே இந்த மாதத்தில் மருத்துவர்களுடைய அறிவுரைகளை எல்லாம் பின்பற்றிக்கோங்க. இந்த காலம் கொஞ்சம் கடினமான வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலுமே கூட உங்களுடைய தொழில் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் அதிக நேரத்தை வந்து செலவீடு செய்வீங்க. ஸோ உடல் மற்றும் மனம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிப்படையலாம். அதனால் மன ஆரோக்கியத்தை வந்து பாதிப்படையாமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் தியானம் செய்வது ரொம்பவே சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் ஆரோக்கியத்தை பராமரிக்க சரியான ஓய்வு மற்றும் தூக்கம் உணவு முறைகளை எல்லாம் பின்பற்றிக்கோங்க. மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நேரத்தில் தங்களுடைய லட்சியங்களை எல்லாம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய ஏற்ற மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. ஸோ நீங்கள் அறிவு மற்றும் திறமைகளை எல்லாம் வளர்த்து கொள்வதற்கு குழுவாக சேர்ந்து கூட படிக்கலாம். புதிய புதிய புத்தகங்களை படிக்கக்கூடிய பழக்கமானது ஏற்படும். இந்த பழக்கம் உங்களுடைய அறிவை வந்து வளர்க்கக்கூடிய விதத்தில் இருக்கும். ஸோ அதனால் இந்த டைமில் நீங்கள் நூலகம் சென்று புதிய விஷயங்களை எல்லாம் படித்து அறிந்து கொள்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதனால் ட்ரை பண்ணிக்கோங்க. அதே போல் அரசு தேர்வாளர்களுக்கெல்லாம் நீங்கள் தயாராகவதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பு. ஆசிரியர்களுடைய பாராட்டுகள் பெறக்கூடிய நிறைய சான்ஸ்லாம் கிடைக்கும். இது உங்களுக்கு மிகவும் திருப்தியையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். மொத்தத்தில் விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய சந்திரனுடைய பயிற்சிக்கு பிறகு அனைத்து விதமான விஷயங்களிலும் ரொம்பவே நல்ல ஒரு பலன்கள் தாங்க இருக்குது. அதனால் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் பார்த்திங்கன்னா தினம்தோறும் நம்ம சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.